காசாவை எப்படி, காசா சிட்டியை எப்படி சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள். சேட்டலைட் காட்சிகளை அல் ஜசீரா பெற்றுக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி மக்கள் வாழ முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்ட ஒரு காட்டுத்தீ பரவி வனப்பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு UNRWA ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான முகமை தன்னுடைய எக்ஸ் அதே போன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட பக்கங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே போன்று காசாவை நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு 9 கப்பல்கள் மேலே 12 தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் 719வது நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில், என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச மன்றங்களில் என்கிற செய்திகளை தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற செய்திகளில் முதன்மை செய்திகளாகவே வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நமக்கெல்லாம் தெரியும் காசா சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. காசாவுக்குள்ள தரை வழியாகவோ அல்லது கடல் வழியாகவோ அல்லது வான் வழியாகவோ உணவுகள் அனுப்பப்படுவதற்குரிய தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை, எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை, குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் இல்லை. பசியும் பட்டினியும் அவர்களை வாட்டி வதைக்கிற அதே நேரம் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை உச்சமாக நடத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 63 அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 317 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தினுடைய கடற்படை முற்றுகையை உடைப்போம், பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உதவிகளை வழங்குவோம், மருந்துகளையும் உணவுகளையும் கொடுப்போம் என்கிற ஒரு முயற்சியில பாலஸ்தீனத்தை நோக்கி இத்தாலி, டியூனிசியா, ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பல மக்களும் ஒன்றிணைந்து நூற்றுக்கணக்கான கப்பல்களில் காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி தான் இந்த கப்பல் பயணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. கப்பல்களுக்குள்ள எந்த ஆயுதங்களும் கிடையாது, உணவுகளும் மருந்துகளும் மாத்திரம் ஏற்றி கொண்டு வரக்கூடிய கப்பல். இந்த கப்பல்கள் கத்தர் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய அதே நாள் துனிசியாவில் நின்ற 2 கப்பல்கள் மீதும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஏற்கனவே கத்தர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பயங்கரமான உச்சகட்ட தாக்குதல் என்கிற காரணத்தினால துனிசியா மேல நடத்தப்பட்ட தாக்குதல் பெரிய அளவில் பேசப்படாத ஒரு நிலை இருந்தது. ஆனால் மீண்டும் இதே போன்று காசாவை நோக்கி வரக்கூடிய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இன்றைக்கு 9 கப்பல்கள் மேல 12 தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி இருக்கிறது. தற்போது அவர்கள் சர்வதேச கடற்பரப்பிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நீங்க பார்க்கலாம், அவங்க கப்பலில் வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்குறீங்க. பல நாடுகளையும் சேர்ந்த சகோதரர்கள் இதிலே பங்கு பற்றியிருக்கிறார்கள். இந்த கப்பல் பயணம் ஆகஸ்ட் 39 இந்த கப்பல் பயணம் ஆரம்பித்தது. இங்கே நீங்க பார்க்கலாம், ஸ்பெயினில் இருந்து வர்றாங்க, அதே போன்று இத்தாலியில இருந்து வர்றாங்க, துனிசியாவில் இருந்து சேர்றாங்க, கிரீஸ்ல இருந்து சேர்றாங்க. இப்படி பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் நேர காசாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது மெடிட்டேரியன் சீயால இந்த கப்பல் வருகிறது. மெடிட்டேரியன் சி இந்த பகுதிகளில் இருக்கிறது, அதாவது லெபனானுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதிகள். இதெல்லாம் மெடிட்டேரியன் சி பகுதிகளால் இந்த கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 6 நாட்களில் காசாவை இந்த கப்பல்கள் வந்து அடையும். முதன்மையாக 40 கப்பல்கள் முன்னாடி ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. அதற்கு பின்னாடி மற்ற கப்பல்கள் வருவதாக சொல்லப்படக்கூடிய சூழல்ல இந்த 40 கப்பல்களுக்குள்ளாக அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் 7 பேர் இருக்கிறார்கள் என்கிற தகவல்களை அல் ஜசீரா மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்க. 7 பேர் 7 பகுதிகளில் இருந்து 40 கப்பல்களில் இருக்கக்கூடிய தகவல்களை மாறி மாறி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். உலக மக்களுக்கு அந்த செய்திகளை ஆங்கிலம், அரபு தொலைக்காட்சிகள் மிக துல்லியமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு அந்த கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இங்க நீங்க பார்க்கலாம், அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கக்கூடிய காட்சியை தான் பார்க்குறீங்க. இருட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது. கிட்டத்தட்ட 9 கப்பல்கள் மேல 12
32 ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியைச் சேர்ந்த சகோதரர்கள் யாரும் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை. ஆனால் கப்பல் மேலே தாக்குதலுக்கு முன்பதாக ஒரு விதமான திரவம் தெளிக்கப்பட்டதாக இந்த சகோதரர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவுடைய கூட்டணியினுடைய ஆரம்பமாக கிரேட்டா தன்பர்க் அவங்க வந்த கப்பல் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பதாக இதே போன்று ஒரு விதமான திரவம் தெளிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மேலே தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தது. அதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் மீண்டும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவர்கள் காசாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உள்ளே விடமாட்டோம், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று பகிரங்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக காசாவை எப்படி, காசா சிட்டியை எப்படி சுற்றி வளைத்திருக்கிறார்கள் என்கிற காட்சிகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிறார்கள். சேட்டலைட் காட்சிகளை அல் ஜசீரா பெற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறார். இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் காசாவினுடைய அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படமாக இருக்கிறது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடம் மாத்திரம் ஒரு முக்கியமாக காட்டப்படுகிற இடமாக மாறி இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல தான் தற்போது சுற்றி வளைத்து தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்துகிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை நீங்க பார்க்கலாம், சுற்றி வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இங்கேயும் தெரியும். இந்த இடம் ரஃபாவுக்கு போகிற வாசல். கிட்டத்தட்ட இந்த இடத்துல மாத்திரமே 20க்கு மேற்பட்ட சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், சுற்றி வளைத்து அவர்களுடைய டேங்குகளும் ராணுவங்களும் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் மிக துல்லியமாக சேட்டலைட் இமேஜாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், இதுதான் ஷேக் ரதுவான் என்கிற பகுதி. இந்த பகுதி மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குளம் அல்லது நீர்க்குட்டை ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒன்றும் கிடையாது. இந்த பகுதி மொத்தமாகவே 0% அவங்க அழிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியை தான் அல் ஜசீரா எடுத்து காட்டுறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட 9 அல்லது 10 இடங்கள்ல பாரிய அளவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் மற்ற ராணுவ தளவாடங்களோடு ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது மிக தெளிவாக தெரியும் எத்தனை அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் நிற்கிறது என்கிற வகைக்கும் 11 இடங்கள்ல மொத்தமாக சுற்றி வளைத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. இது எல்லாமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா மேல தற்போது நடத்தக்கூடிய தாக்குதல். இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நடத்தக்கூடிய கிதியோன் வேர்கன்ஸ் 2 தாக்குதலுக்கு முன்பதாக ஷேக் ரதுவான் பகுதி இப்படித்தான் இருந்தது. இந்த நம்ம பார்த்த அந்த நீர்க்குட்டை மாதிரி தெரிகிற இடம் இது. அதற்கு அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது கிதியோன் வேர்கன்ஸ் 2 தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 2 வாரங்களுக்குள்ளாக காசா எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். இப்படி இருந்த இடம், இதில் நிறைய கட்டிடங்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஏன்னா இதுல இருந்த பெரிய கட்டடங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க, குண்டு போட்டு அழித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இன்றைக்கு அல் ஜசீரா சேட்டலைட் மூலமாக பெற்றுக்கொண்ட தரவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, தற்போது ஐநாவினுடைய UN ஜெனரல் மீட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகு அவருடைய செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கும். இந்த மீட்டினுக்கு முன்பதாக சர்வதேச நாடுகளுக்கு இந்த செய்திகளை மிக துல்லியமாக கொண்டு போய் கொடுத்து கொண்டிருக்கிறது அல் ஜசீரா. இந்த பகுதி மட்டுமே 1.9 கிலோமீட்டர்களை கொண்டது. அவ்வளவு ஒரு நீண்ட பகுதி அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இப்படி அவர்கள் காசாவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதென்றால் இன்னும் பல வருடங்கள் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணத்தினால தான் என்ன இப்படி அழிக்கிறதா இருந்தா இந்த இடத்தை துல்லியமாக தெரிவு செஞ்சு அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க. நிறைய மருத்துவமனைகள் எல்லாம், குறிப்பாக ஜெய்தூன், சஃப்ரா, தாலல் ஹவா பகுதிகள் எல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பி இருப்பதை நாம் பார்க்க முடியும். காசா சுற்றி வளைக்கப்பட்டு மொத்தமாக தாக்குதல் உள்ளாக்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் மாத்திரமே 9 லட்சம் மக்கள் தற்போது வரைக்கும் நிற்கிறார்கள். நாங்கள் வெளியேற மாட்டோம், இங்கே தான் இருப்போம் என்று சொல்றாங்க என்கிற செய்திகள் அல் ஜசீரா காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம், இதெல்லாம் எப்படி மக்கள் வாழ முடியுமா என்று நினைக்கிற அளவுக்கு மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு காட்டுத்தீ பரவி வனப்பகுதி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு UNRWA ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான முகமை தன்னுடைய எக்ஸ்
அதே போன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட பக்கங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். புகைப்படத்தில் இந்த வயோதிக மூதாட்டியினுடைய புகைப்படத்தை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இவங்களோட பேர் ஜாசியா. ஜாசியா என்கிற பெண்மணி, இவங்களுக்கு 100 வயதை தாண்டியவர்கள் என்று இன்றைக்கு UNRWA இதை சொல்லி இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய வாழ்க்கையில எல்லா வாரையும் எல்லா யுத்தங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 100 வயதை தாண்டினவங்க முதலாவது இன்திஃபாதா, பாலஸ்தீனத்தில் முதல்ல பிரச்சனை பண்ணாங்கல்ல இஸ்ரேல்காரங்க, யூதர்களை கொண்டு வந்து அந்த ஆரம்ப பிரச்சனை, அந்த ஆரம்ப பிரச்சனையிலிருந்து இந்த அம்மா காசாவிலையும் பலஸ்டைன்லையும் என்னவெல்லாம் நடக்கிறது என்று பார்த்து வரக்கூடிய ஒரு அம்மா. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் தற்போது இந்த யுத்தத்தில் எனக்கிட்ட ஒரு பழைய இரும்பு வீல் சேர் தான் இருக்கிறது, எனக்கு நடக்க எல்லாம் முடியாது. அந்த வீல் சேரில் தான் நார்த் காசாவிலிருந்து சவுத் காசா, சவுத் காசாவிலிருந்து சென்ட்ரல் காசா, சென்ட்ரல் காசாவிலிருந்து ரஃபா, ரஃபாவிலிருந்து ஜெய்தூன், ஜெய்தூனிலிருந்து தாலல் ஹவா என்று ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அகதிகளாக நான் வெளியேறி கொண்டிருக்கிறேன். இப்படி வெளியேறுகிற நேரங்களில் எல்லாம் அந்த இரும்பு வீல் சேரில் பட்டு என்னுடைய உடம்புல ஒவ்வொரு பயணத்திலும் நிறைய காயங்கள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஜாசியா என்கிற 100 வயதை தாண்டிய இந்த பெண்மணி சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அல்லாஹு தாலா அவங்களுக்கு இவ்வளவு கால நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான். இவங்களோட கையில் ஒரு நீங்கள் பார்க்கலாம், அந்த முதியவர்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கம்பு வச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இவங்களுடைய இன்னும் சில புகைப்படங்களை அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்க்க முடியும், கையில் ஒரு சாவி கோர்வை வச்சுக்கிருவாங்க. இந்த முதியவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே அந்த சாவி கோர்வை இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால், 1947 முதலாவது இன்திஃபாதாவில் வெளியேறின நேரத்தில் அவங்களோட வீட்டினுடைய சாவி அது அடையாள சின்னங்களாக இன்றைக்கும் பலஸ்டைன் மக்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மாவும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹு தாலா இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இவ்வளவு அழிவுகளையும் பார்த்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒருவங்க மட்டுமில்லாமல் அவங்களுடைய நிறைய குடும்பத்தை சேர்ந்தவங்க கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் காசா நகரத்துக்கு கிழக்கு பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளை இலக்கு வைத்து ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசா நகரத்துக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அல் கர்னி என்கிற தளத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தன்னுடைய இராணுவத்தை குவித்து வைத்திருந்த நேரத்தில் அவர்கள் மீது இன்றைக்கு மோட்டார் குண்டு தாக்குதல்களும் 114 வகையான ரஜூம் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தாலல் ஹவா பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக ஒரு மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அல் ஜசீராவுடைய அரபு பக்கத்தில் போய் பார்க்க முடியும். அந்த வீடியோ வெளியிடப்பட்டு அதில் எப்படி அந்த அழிவுகள் ஏற்படுகிறது என்பது யாசின் 105 மூலமாக அவர்கள் அந்த மெர்காவா டேங்கை அளிக்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும், ஐநாவில் அரபுலக தலைவர்களை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேசியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாடுகளுடைய தலைவர்கள், சவுதி, துருக்கி, அதே போன்று ஈஜிப்டு, கத்தார், இது மாதிரி ஜோர்டான், இது போன்ற நாடுகளுடைய தலைவர்களை அழைத்து பேசியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், நீங்கள் காசாவில் இஸ்ரேல் படைகளை நான் வெளியே போகிறதுக்கு வழி பார்க்குறேன், பலஸ்டைன் போராளிகளை ஆயுதத்தை கீழே வச்சுட்டு சரண்டராக சொல்லுங்கள், ப்ளஸ் காசாவை திரும்ப கட்டி எழுப்புறதுக்கு அழிக்கிறது எங்கட வேலை, அதை திருப்பி கட்டி எழுப்புறதுக்கு நீங்கள் காசு தாங்க, அதையோட சேர்த்து அரபு நாட்டுடைய படைகளையும் காசாவுக்குள்ளே இறக்குங்க, அரபு நாடுகளுடைய படை காசாவை பார்த்துக்கிட்டோம் என்கிற ஒரு முன்மொழிவுகளை அவர் திரும்ப சொல்லியிருக்கிறார். இதில் எங்கேயுமே பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் தருவோம், பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக இருக்கட்டும் என்கிற செய்திகளை டொனால்ட் ட்ரம்ப் எங்கேயுமே சொல்லலை என்கிறதை நம்ம கவனிக்க முடியும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை அரபு நாட்டு தலைவர்களை ஏமாற்றுகிறார், அவர்களை புறக்கணிக்கிறார், அவர்களுடைய தலையில் முளகா அரைக்க பார்க்கிறாருங்கிறது மிக துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு குனூத்துன் நாசிலா எப்படி ஓதுவது, குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு குனூத் என்று மாத்திரம் டெக்ஸ்ட் மெசேஜாக வாட்ஸ்அப்பில் போட்டுடுவோம். உங்களுக்கு அது தொடர்பான ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அடங்கிய வீடியோவை நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம். அதில் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதிக்கொள்ள முடியும் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.